வணக்கம். பொள்ளாச்சி டுடே செய்தி தொகுப்பு. பொள்ளாச்சி கோவை ரோட்டில் ஏபிடி நிறுவனத்தின் ட்ரூ வேல்யூ என்னும் உபயோகப்படுத்திய கார் ஷோரூம் விற்பனை நிலையம் திறக்கப்பட்டது. பொள்ளாச்சி உடுமலை சாலையில் உள்ள ஏபிடி நிறுவனம் பாரதி சுசுகி நிறுவனத்தின் கார்களை மிக நீண்ட காலமாக விற்பனை செய்து வருகிறது. வாடிக்கையாளர்களிடம் நன்மதிப்பை பெற்ற ஏபிடி நிறுவனம் அதன் வளாகத்தில் ட்ரூ வேல்யூ எனும் உபயோகப்படுத்திய கார் விற்பனை நிறுவனத்தையும் நடத்தி வந்தது. தற்போது அதிக அளவில் உபயோகப்படுத்திய கார்களை வாங்கும் வாடிக்கையாளர்கள் அதிகரித்த வண்ணம் உள்ளனர். அதனை ஒட்டி பொள்ளாச்சி கோவை தேசிய நெடுஞ்சாலையில் நஞ்சிகொண்டன் புதூர் அருகே ட்ரூ வேல்யூ கார் ஷோரூம் திறப்பு விழா இன்று நடைபெற்றது. ஸ்ரீ சேரன் ட்ரெய்லர் நிறுவனத்தின் உரிமையாளர் செந்தாமரை ரிப்பன் வெட்டி இதனை திறந்து வைத்தார். பொள்ளாச்சி அமைதி நகரில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த மதுரவீரன் திருக்கோவில் திருக்குட நன்னீட்டு விழா பேரூர் ஆதீனம் சாந்தலிங்க மருதாச்சல அடிகளார் தலைமையில் நடைபெற்றது. பொள்ளாச்சி ஜோதி நகர் அருகே அமைதி நகரில் பழமை வாய்ந்த மதுரை வீரன் வெள்ளையம்மாள் பொம்மியம்மாள் பட்டத்தரசி அம்மன் கோவில் அமைந்துள்ளது. பழமை வாய்ந்த கோவிலில் கடந்த வருடம் ஒரு நிலை கோபுரம் மற்றும் திருக்கோவில் பராமரிப்பு பணிகள் நடைபெற்றது. திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவை முன்னிட்டு நேற்று திருவிழுக்கு வழிபாடு, கொடிதண்ணீர் வழிபாடு, மூத்த பிள்ளையார் வழிபாடு, திருமகள் வழிபாடு, ஐம்பூத வழிபாடு, தொடர்ந்து முளைப்பாளிகை வழிபாடு, முதல் கால பைபி 9ஆம் கோள் வேள்வி நடைபெற்றது. இன்று காலை திருப்பள்ளி எழுச்சி 2ஆம் கால யாக வேள்வி பெரும் பேரொளி வழிபாடு நடைபெற்றது. பின்னர் பேரூர் ஆதீனம் சாந்தலிங்க மருதாச்சல அடிகளாறு கலந்து கொண்டு பூர்ணாகதி பொதுமக்களுக்கு அருளாசி வழங்கி கோபுர கலசங்களுக்கு தீர்த்தமூற்றியும் மூலவர் சுவாமிகளுக்கு நன்னீராட்டு செய்து வைத்தார். இதில் ஆனைமலை ஆர்ஷ வித்யாபீடம் ஸ்ரீ ததேவானந்தா சரஸ்வதி சுவாமிகள் கலந்து கொண்டனர். பின்னர் சுவாமிகளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பேரூராதீனம் சாந்தலிங்க மருதாச்சல அடிகளார் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியின் போது, இந்த நல்ல திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவிலே கலந்து கொண்ட அன்பர்கள் அனைவரும் அகிலமதில் நோயின்மை, கல்வி, தனம், தானியம், அழகு, புகழ், பெருமை, அறிவு, வழி, துணிவு, சந்தானம், வாழ்நாள், வெற்றி, ஆகு, நல்லூர், நுகர்ச்சி ஆகிய பேறுகளை பெற்று வாழ்வாங்கு வாழ வாழ்த்தி மகிழ்கின்றோம். போற்றியோரா தினத்தின் சார்பாக தெய்வ வழிபாடு வாரத்திற்கு 3-4 இடங்களிலே தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. இதை தாராளமாக செய்யலாம். மிக குறைந்த அளவிலே எளிமையான முறையிலே நம்முடைய பேரூரா தினத்தின் சார்பாக நடத்தப்பட்டு வருகின்றது. ஆகவே பொருட்செலவு காரணமாக ஒரு சிலர் பின்வாங்கலாம். ஆகவே எளிமையான முறையிலே இதேபோல் எப்படி திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவை நம்முடைய பேரூரா தினத்தின் மூலம் நடத்தி கொடுத்தோமோ அது மாதிரி விளக்கு வழிபாடுகளையும் நடத்தித்தர தயாராக இருக்கின்றோம். வந்து அணுகினால் எல்லா இல்லங்களிலேயும் கோயில்களிலேயும் பொது இடங்களிலேயும் இந்த விளக்கு வழிபாடு நடத்தலாம். போற்றி வால்பாறையில் குடிநீர் குழாய் துண்டிப்பு, நகராட்சி நிர்வாகம் அதிரடி நடவடிக்கை. கோவை மாவட்டம் வால்பாறை நகராட்சிக்கு சொந்தமான குடித்தண்ணீர் குழாய் மூலமாக சுமார் 8000க்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு குடித்தண்ணீர் விநியோகம் செய்யப்பட்டு வரும் நிலையில் தற்போது கடந்த 25 நாட்களாக வீட்டு வரி, தண்ணீர் வரி, காலி வீட்டு மனை வரி உள்ளிட்டவைகளுக்கு அதிரடியாக தற்போது வசூல் செய்யப்படுகிறது. இந்நிலையில் இன்னும் பல இடங்களில் தண்ணீர் வரி கட்டாமல் அதிகாரிகளை அலைக்கழித்து வரும் நிலையில் ஆணையாளரின் அறிவுறுத்தல்படி இன்று வால்பாறை முக்கிய பகுதியில் உள்ள குடித்தண்ணீர் குழாய் துண்டிக்கப்பட்டது. மேலும் பல லட்சம் ரூபாய் வரி கட்டாமல் கிடப்பில் போடப்பட்டுள்ளதால் அதிரடியாக வசூல் செய்ய வேண்டும். குடித்தண்ணீர் வரி கட்டாதவர்கள் குடித்தண்ணீர் குழாயை துண்டிக்க வேண்டும் என அதிகாரிகள் உத்தரவிட்டனர். அதன் பேரில் அதிகாரிகள் அதிரடியாக வசூல் பெட்டியில் இறங்கியுள்ளார்கள். மேலும் வால்பாறை பகுதியில் உள்ள வாழைத்தோட்டம், கலைஞர் நகர், எம்ஜிஆர் நகர், அண்ணா நகர், காமராஜர் நகர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு குடித்தண்ணீர் வழங்கப்படாததால் பொதுமக்கள் குடித்தண்ணீர் குறித்த நேரத்தில் சீராக வழங்காமல் தண்ணீர் வசூல் ஏன் என கேள்வி எழுப்பியுள்ளனர். இதனால் பொதுமக்கள் தண்ணீர் வரி கட்ட முன் வருவதில்லை. பொள்ளாச்சி அடுத்த மோதிராபுரத்தில் 60 அடி ஆழமுள்ள கிணற்றில் கால் தவறி விழுந்த மூதாட்டியை 1 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு உயிருடன் பத்திரமாக மீட்ட தீயணைப்புத் துறையினருக்கு பொதுமக்கள் பாராட்டு. பொள்ளாச்சி அருகே உள்ள மோதிராபுரம் கிராமத்தைச் சேர்ந்தவர் 70 வயதான மூதாட்டி சுப்புலட்சுமி. இவர் 10க்கும் மேற்பட்ட ஆடுகளை மேய்த்து வரும் நிலையில் இன்று மாலை ஆடுகளை வீட்டிற்கு ஓட்டிச் செல்வதற்காக சென்றபோது மூதாட்டியின் கால் தவறி 60 அடி ஆழமுள்ள கிணற்றில் தவறி விழுந்தார். சுதாகரித்துக் கொண்ட மூதாட்டி அருகே இருந்த கிணற்று மோட்டரில் உள்ள கயிற்றை பிடித்து சத்தம் போட்டுள்ளார். இதனையடுத்து அவ்வழியாக சென்ற உள்ளூர்வாசிகள் பார்த்து உடனடியாக பொள்ளாச்சி தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர். இதையடுத்து பொள்ளாச்சி தீயணைப்புத்துறை நிலைய அலுவலர் கணபதி தலைமையில் விரைந்து வந்த வீரர்கள் 60 அடி ஆழமுள்ள கிணற்றில் கயிறை கட்டி கிணற்றுக்குள் இறங்கி 1 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு மூதாட்டியை பத்திரமாக உயிருடன் மீட்டனர்.
தீயணைப்பு வீரர்களுக்கு இப்பகுதி பொதுமக்கள் பாராட்டு தெரிவித்தனர். மேலும் கிணற்றில் விழுந்தாலும் சாதுரியமாக செயல்பட்ட மூதாட்டிக்கும் பலரும் பாராட்டுகளை தெரிவித்து வருகின்றனர். வால்பாறை அடுத்த வில்லோனி எஸ்டேட் செண்பகப்பூ மகளிர் சுய உதவிக் குழு நியாய விலைக் கடையை 3வது முறையாக தொடர்ந்து தாக்குதல் நடத்திய காட்டு யானை கூட்டம். கோவை மாவட்டம் ஆனைமலை புலிகள் காப்பக வால்பாறை வனச்சரகத்திற்குட்பட்ட வில்லோனி மேல் டிவிஷன் பகுதிகளில் இயங்கி வரும் செண்பகப்பூ மகளிர் சுய உதவிக்குழு நியாய விலைக் கடையை தொடர்ந்து 3வது முறையாக தொடர் தாக்குதலில் ஈடுபட்ட காட்டு யானை கூட்டம் தற்போது கடந்த 2025 டிசம்பர் மாதம் ஒரு முறையும் தொடர்ந்து ஜனவரி பொங்கல் முடிந்த 22ஆம் தேதியும் தற்போது 3வது முறையும் பதிவு செய்துவிட்டு அடர்ந்த காட்டுப்பகுதியில் சென்றுள்ளது. நேற்று இரவு 4 யானை கொண்ட கூட்டம் அதே கடையை ஜன்னல், கதவு உள்ளிட்ட பகுதிகளை உடைத்து உள்ளே பொருட்கள் உள்ளதா என நோட்டமிட்டு உடைத்து சேதப்படுத்தியுள்ளது. இது தொடர்ந்து நடைபெறுவதால் அப்பகுதிகள் அருகாமையில் உள்ள குடியிருப்பு வாசிகள் மிகவும் சிரமத்திற்குள்ளாகிறார்கள். யானை எப்போது வருகிறது, எப்போது காட்டிற்குள் செல்கிறது என தெரியாத நிலையில் வனத்துறை தீவிர கண்காணிப்பில் ஈடுபட வேண்டும் எனவும், மேலும் அப்பகுதியில் இயங்கி வரும் மகளிர் சுய உதவிக்குழு கடை உரிமையாளர் இந்த யானை கூட்டம் அடிக்கடி கடைகளை இடித்து வருவதால் இதை கட்டுப்படுத்துவதற்கு மற்ற பகுதிகளில் வழங்கப்பட்டுள்ள கண்டெய்னர் மூலமாக கடையை இயக்கினால்தான் பொருள் சேதம் ஏற்பட வாய்ப்பில்லாமல் இருக்கும். எனவே இதனை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கும் வால்பாறை வட்ட வழங்கல் அலுவலருக்கும் பலமுறை மனு அனுப்பியும் இதற்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கவில்லை. எனவே இதனை மக்கள் நலன் கருதி விரைவில் கண்டெய்னர் மூலமாக கடை திறக்க ஆவணம் செய்ய வேண்டும் எனவும் பொதுமக்கள் மற்றும் கடை உரிமையாளர்கள் கோரிக்கை வைக்கின்றனர். செய்தி தொகுப்புகள் இத்துடன் நிறைவடைகிறது. மேலும் தொடர்வதற்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்.